ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சில கைதிகளை பார்க்க ஒரு முறை என் நண்பர்களை அழைத்து சென்றார். அவள் என் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதார்கள். அவள் சொன்னார்கள், வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டோம், இனி என்ன சம்பவிக்குமோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் சிலர் இரவும் பகலும் பாதிக்கப்படுகிறார்கள். அவளுடைய மனச்சாட்சியினால் அவள் செய்த குற்றம், கொலை செய்கிற காட்சி திரும்ப திரும்ப வருகிறது. கொலை செய்யப்பட்டவருடைய முகம் விகாரமான விதத்தில் தோன்றுகிறது. இரவில் உறங்கும் பொழுது தோன்றுகிறது, பகலில் விழித்திருக்கும் பொழுது தோன்றுகிறது. இங்கே நரக வேதனை அவருக்கு ஆரம்பமாகிவிட்டது. உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். அவனை தொடர்ந்து பிடிக்கிறது. என்ன செய்வேன், எங்கு போவேன் என்று கதறுகிறான். இயேசுவை பார்க்கிறான். அந்த முகத்தில் இருந்த சமாதானம், சாந்தி, பிதாவே என்று கடவுளோடு பேசுவது, மனிதனை பார்த்து இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்வது உள்ளத்தை பரவசப்படுத்தியது. அவன் நினைத்தான், ஒருவேளை இவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தால், இருந்து விட்டால் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நாம் கை நழுவ விடுவானே. கண்ணீரோடு கெஞ்சினான், பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது மறு உலக வாழ்வில் என்னை நினைத்தார். மரணம் இன்னும் எனக்கு சில வினாடிகள் தள்ளி நிற்கின்றது, அவ்வளவுதான். ஐயா, மரணத்தை கண்டு நான் பயப்படுகிறேன். இந்த உடலில் இருந்து என் உயிர் பிரிந்த பிறகு எனக்கு என்ன சம்பவிக்குமோ தெரியாது. என்ன தண்டனை எனக்கு காத்திருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை. என்னை காப்பாற்று. உம்முடைய ராஜ்யத்தில், மறு உலக ராஜ்யத்தில் நீ வரும்பொழுது என்னை நினைத்தார். இயேசு என்ன சொன்னார்? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். என்றோ நடக்க போகிற ஒரு காரியம் அல்ல மகனே. இன்றைக்கு